Chitra, Social Talk. நான் அரசியல் ஃபுல்லாக நான் என்றைக்கும் போல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆகவே நான் வந்து இப்போ வந்து ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் மியூசிக் as well as சினிமா அண்ட் சச் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும் பொழுது எம்எஸ் சுப்பலட்சுமி அவங்கள பற்றி கூட ஒரு நூல் எழுதியிருக்கேன், எங்கும் நிறைந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சது. அதே மாதிரி சோ ராமசாமி அவர்கள் ரொம்ப எனக்கு ஒரு உதவிகரமாக பல விஷயமா இருந்து அங்கே அந்த எங்கும் நிறைந்தாயே நூலுக்கு ஒரு சிறப்புரை இவர்கிட்ட எழுதி வாங்கன்னு என் ஒய்ஃப் தான் அனுப்பிச்சா. நான் வந்து அவர் 15 வருஷமாக ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போய் ஏதோ கேட்டதே கிடையாது. நான் ஒன்றும் எனக்கு இது கொடுன்னு கேட்டது கிடையாது. அதனால தான் ஃப்ரெண்டாக இருக்கேன். இல்லைன்னா மனசு வந்து ஒரு மனிதனுடைய மனம் ஒரு வினோதம். கேட்கவே கூடாது யார்கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பர்டிகுலராக. உண்மை. ஆனால் கேட்டதே கிடையாது. நீ கேளுன்றியேன்னு. இல்லை நீ கேளுங்க அப்படின்னா அவள் போய் ஒரு எங்கும் நிறைந்தாயேன்னு புக் கொடுத்தேன். அதை கொடுத்துட்டு ஒரு மாதம் ஒன்றுமே கொடுக்கவே இல்லை அவர். நான் என்ன பண்ணேன், பிபி ஸ்ரீனிவாஸ் ஒரு 2 பக்கம் எழுதி கொடுத்துட்டார், ஒரு சிறப்புரை மாதிரி. அதை வச்சுக்கிட்டேன் ஜஸ்ட் இன் கேஸ் பேக்கப் அப்படி சொல்லிவிட்டு ஒரு நாள் 2 மணிக்கு போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் கஷ்டப்படுத்தலை உங்களை, எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்த பிடிக்காது. இல்லை சார் நீங்கள் 2:30 மணிக்கு வாங்க சார் அப்படின்னாரு. 2:30 மணிக்கு போனால் அதில் வந்து பார்த்தா அவர் எம்எஸ் சுப்பலட்சுமி மேலே ரொம்ப மரியாதை உள்ளவர். ஆனால் என்ன நான் அவருக்கு ரொம்ப ஜூனியர் தான். நான் கூட என் மீது கூட ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருந்தாருன்னு அவருடைய இதில் தெரிஞ்சு எழுத்து பார்க்கும்போது தெரிஞ்சது. அவர் வந்து அப்படி இவரை மாதிரி ஒரு பவித்திரமான ஒருத்தனை நான் பார்த்ததில்லை அப்படிலாம் எழுதியிருந்தார். என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன் ஒரு இதுவா. அப்போது அவர் சொன்னார், நீங்கள் கேட்டா எழுதினேன், நானாக தானே எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் வந்து ஒரு 1.5 வருஷம் தமிழ் வழி ஆங்கிலம் அப்படின்னு என்னுடைய ரொம்ப ஒரு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். பல பேர் ஆங்கிலம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது அதை சரியாகவும் கற்பதில்லை. உங்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்லணும்னா, பாரதி ராஜாவும் அந்த டைமில் பார்த்துருக்கேன். பாரதி ராஜா பார்க்கும்பொழுது என்ன சொன்னார்னா, என்ன ஏன் நீ கல்கட்டாவில் பிறந்து இங்கே வந்து தமிழ் இப்படி கொடுத்துற அப்படிலாம் சொன்னவர், உன்னுடைய ஆங்கில ஸ்டைல் பிரமாதமாக இருக்குதியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஆங்கிலத்தில் பேபி கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எங்கேயோலாம் மலேரியா இன்ஸ்பெக்டராலாம் இருந்து போட்டு சினிமா இதில் வந்திருக்கேங்க, நீங்கள் என்னுடைய ஆங்கில ஸ்டைலை ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஒரு தகுதி இருக்குன்னா உங்களை தான் சார் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஆங்கிலம் தமிழ் வழி ஆங்கிலம்னு 1.5 years நான் கற்றுக் கொடுத்தேன் ஒரு டிவி சேனலில். அந்த சேனலில் பல பேரை நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், 2 மொழி அப்படிலாம் சொல்கிறாங்க, தமிழ் ஆங்கிலம்ன்றாங்க. ஆனால் நிறைய பேரை நான் பார்க்கும் பொழுது இந்த ஆங்கிலம் ஏதோ நமக்கு வந்து வசப்படவே படாத ஒரு வஸ்து என்பது போலவும், இப்போது வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12, 15 பிஏ எம்ஏன்னு படிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தும் 2 வாக்கியங்களை சரியாமல் பேச முடியாமல் எழுத முடியாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்ற பொழுது, இந்த ஆங்கிலத்தை இவர் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ் வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் அவர்கள் அந்த ஆங்கில கிளாஸில் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒருத்தர் இளமையில் கல்லுன்னு சொன்னாங்க, இப்படி வேஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்து தான் நான் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்ப தமிழ் வழி ஆங்கிலம்னு ஆரம்பித்தேன். 1.5 வருஷம் ரொம்ப நல்லா போச்சு. அப்போது 5 days ஆஃப் த வீக், Monday till Friday அப்படி. அப்போது எனக்கே பெரிய பயம் வந்துதானா, ஏன்னா ஆங்கிலம் எனக்கு பேசவும் எழுதவும் மிக எளிதாக தெரியும் என்றால் கூட ஆங்கிலம் எப்படி செயல்படுகிறது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நானே கற்றேன். அப்போது நான் கற்கும் பொழுது தான் இன்றைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி பத்திரிகையில் ஆங்கிலம் எழுதுகிற பொழுது இட் ஹஸ் இம்ப்ரூவ்டு மை ஸ்டைல் ஆல்சோ. வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட், டிஎம்எஸ் சொல்லுவார், பாட்டு சொல்லும்போது சொல்லுவார், முன்பு நான் ஏதோ கேட்டதை பாடிக்கொண்டிருந்தேன், பிறகு என்ன பாடுகிறோம், இதைத்தான் பாடுகிறோம் என்று தெரிந்த பிறகு உணர்ந்து பாடுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் நான் ஆங்கிலத்தை உணர்ந்து எழுத ஆரம்பித்தேன். இந்த விஷயம் நம்ம மக்களுக்கு ஒரு மொழியை கற்கணும்னா சின்ன வயசுலேருந்து பல ஆண்டுகள் முயலணும். அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அப்போது அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணாங்க, எந்த ஆசிரியர்கள் சும்மா விட்டாங்க அவருங்க அப்படிங்கிற கோபம் எனக்கு வந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தொடர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டில். திரைக்கலைஞர்கள் யாரோடலாம் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு வாமனனுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உங்கள் அன்பர் பாரதி ராஜான்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் என் மைண்டில் நினைக்கிறேன். அவர் அதிகமாக பல விஷயங்களை நான் போய் பார்க்கலை பேசலை, ஆனால் தொடர்ந்து என்கிட்ட சொல்லுவார், நீ வாயா நீ ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, கடைசியில் வந்துட்டா என்னடா நாம் ஏதோ சொல்லி வச்சோம், ஆஃபீஸில் வந்து உட்காந்து காம்பாரியா, வாயா அப்புறம் வாயா இப்போ வாயான்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பொறுமை கிடையாது. நான் ஒரு 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 டைமை பார்த்தா கூட நான் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும், எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், எது செய்தால் நான் முன்னேறலாம் நான் நினைக்க மாட்டேன். எதை நினைத்தால் என் மனம் சந்தோஷப்படுகிறது, எதை எழுதினால் எனக்கு வந்து மற்றவர்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் நினைப்பேனே ஒழிய ஹவு டு கெட் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு நான் நினைச்சதே கிடையாது. என்னுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ்னால் ஃப்ரீடம் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராஸ்பெக்ட். எனக்கு வந்து ஏன் நான் இந்த மாதிரி சில பேர் நடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடும்போது நான் போகலைன்னு நினைக்கும் பொழுது, இந்த பார்த்திபன் அவர்களுடைய பெண் ஒன்று அப்புறம் என்ன பண்ணா தெரில, கீர்த்தனா என்ன பண்ணா தெரில, அவள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது சொன்னால் நான் நடிக்கலை, ஏன்னா மற்றவங்க சொல்கிறத நான் ஏன் செய்யணும், அது பிடிக்கல எனக்கு. நான் நினைக்கிற மாதிரி தான் நினைப்பேன். கடைசியில் நான் பானுமதியை கூட இப்போ 100 ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அப்போது அவங்களுடைய பானுமதியினுடைய பேசிக் ட்ரெயிட் ஒன்று என்ன தெரியுமா, ஷீ டசன்ட் வாண்ட் டு ஆக்ட். ஆமாம். ஏன் அப்படின்னா அவ்வளவு ஈகோ, அவங்களுக்கு ஈகோங்கிறது இல்லை, அவ்வளவு செல்ஃப். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன நினைக்கிறது, அந்த ஏதோ திருடுறா மாதிரி நடி அப்படின்னா நான் திருடவே மாட்டேன், நான் திருடா மாதிரி நடிக்கணும் அப்படின்னா எண்ணம் வரும்ல. அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்து அதை மீறி அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு ஒரு பர்டிகுலர் இதில் பாரதி ராஜா மாதிரி இருக்கிற அன்பர்களெல்லாம் நான் தொடர்ந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இப்போது சில பேர்லாம் சில டைமில் ஏவிஎம் சரவணன் மாதிரி இருக்கிறவங்கள்லாம் அவங்க ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று, அவங்க என்னென்னா ஒரு தடவை மெய்யப்ப செட்டியார் இதை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார், ஒரு தடவை அது கொடுத்தாரு, அங்கே உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். அப்போது இந்த ஃபிலிம் வேர்ல்டு தேட் இஸ் அட்லீஸ்ட் அமங் சம் பீப்புள், படித்தவன் அப்படின்னு இருந்தாலே, சிந்தனை உள்ளவன் அப்படிங்கிறதுனாலே பயப்படக்கூடியவன், சிந்தனை ஒர்க் ஆகுதியா, சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு இதில் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி டிஎம் சௌந்தரராஜன் அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த பிகினிங் சிவாஜி கணேசனோட 2-3 தடவை பேசினது வரையே தவிர அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழக முடியல. ஒரு தடவை சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ரத்னமாலா அப்படிங்கிற பின்னணி பாடகி அவங்கக்கிட்ட ஒரு தடவை சொல்லி, நீல வானத்திலே செந்நிற பிழம்பு அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் அப்படின்னு அந்த வசனங்களெல்லாம் பேசினேன். அவங்கள்ட்ட பழகினேன். அந்த அம்மா கிட்டயா? ஆமாம், அந்த அம்மா கிட்ட பழகினேன். ரொம்ப ஸ்வீட் லேடி. ஷீ ஹேட் சச் எ பியூட்டிஃபுல் டெம்பரமெண்ட். அவ்வளவு அன்பான ஒரு லேடி அந்த அம்மா, பாடகிங்கிறத தவிர அவ்வளோ அன்பான லேடி. அவங்கள்ட்ட நான் இதெல்லாம் சொன்னபோது சொன்னேன், ஐயோ அவர்கிட்ட சொல்லியிருந்தா, ஏண்டா எனக்கு போட்டியாக முளைச்சிருக்கேடா நீ அப்படி கேட்பாரு, அவர் கேட்காம போயிட்டாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. இவர்கிட்ட சிவாஜி கிட்ட பேசி காமிக்க முடியல அதெல்லாம் அந்த லெவலில். ஸோ சௌந்தரராஜன் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, என்னன்னா அது சிவாஜியினுடைய சிங்கிங் வாய்ஸ் அப்படின்னா அவர் தான். என்ன அது மட்டும் இல்லாமல் அவர் சௌராஷ்டிரியனாக இருந்தாலும் அந்த தமிழில் எனக்கு ஆசை சொன்னேன் இல்லையா, அதை தமிழில் என்ன மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன் வண்ணம் கண்டான் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மாமாவர் அது அந்த அப்படியே அந்த எம்எஸ் விஸ்வநாத ராமூர்த்தி இசை அமைப்பில் இவர் பாடும்பொழுது கண்ணதாசனுடைய வரிகளை மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஒரு தடவை அவர் அப்பப்போ தீபாவளிக்கு போவேன், ஏதாவது ஒரு டைமில் தீபாவளிக்கு போகும்பொழுது கொஞ்சம் மழை தூரும் இல்லையா, தீபாவளியில் அந்த காலத்தில் மழை வந்துட்டு இருந்தது, இப்போலாம் வருதா இல்லையா தெரில. அவர் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சு மழை கொஞ்சம் முடி நிறையா இருந்தது, அப்போ எனக்கு முடியில் இருந்தது, நினைந்து போயிட்டு எங்கே போல் இருக்கே, இதோ இந்த டவலால் தோற்றிக்கோங்கோ அப்படின்னு கொடுத்தாரு என்கிட்ட. சார் அது மழை இல்லை சார், அந்த இதில் பாட்டு வரும், ஒளிமயமான எதிர்கள் 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார், அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே
பூமழை பொழிகின்ற, இது பூமழை சார் அப்படின்னு, ஆஹா ஆஹா அப்படின்னு ரசிப்பார் அவர். அவருக்கு எனக்கு இருக்கிற ரசனை. இதில் ரசனையில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எழுதணும்னு 2000ஆம் ஆண்டு அப்படி எழுதி 600 பக்கம் எழுதினா ஒரு உயிரோடு இருக்கும் பொழுது மிகப்பெரிய விழா நடந்தது ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில். அதில் வந்து காமிக்கும்பொழுது அதை பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன். ஆனால் அவ்வளோ கஷ்டத்துக்கு எழுதுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அது கூட அவர் என்னோட நல்லா பேசுகிறாரு, மனம் திறந்து பேசுவார், அவருக்கு எனக்கும் கூடயே இருந்திருக்காரு எனக்கு எத்தனையோ விஷயத்தில், அப்படின்லாங்கிறதுனால அல்ல. அந்த வாய்ஸும் அதில் அந்த வந்தக்கூடிய எண்ணங்களும் இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு ஒரு மந்திரங்கள் போல் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பயன்படும் அப்படின்னு நான் தீர்மானமாக நம்பினேன். இப்போ எனக்கே இப்படி பார்த்தா அப்படி பொன்னை விரும்பும் பூமியிலே எல்லாம் பார்த்தா ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஸ்வரங்களெல்லாம் நான் வந்து 2 மத்தியமம் கலக்கிறது இதெல்லாம் நான் இதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் விஸ்வநாதன் அவர்கிட்ட சொன்னேன், பா கம்ம பப்ப கம்ம பா கம்ம பாப்பா பப்ப கமரி கசனி சகரி சசா, சொரமே தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. அது அந்த 1994 அது. அப்போல்லாம் நான் அப்போ தான் முயன்று கொண்டிருந்தேன். ஸோ இதனால் எனக்கு இதனுடைய இதெல்லாம் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து ஒரு பாட்டு சொல்கிறேன், அவரே சொல்லுவார், என்ன பாரியா, அவர் ஒய்ஃபுக்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவர் தெரியுமா உனக்கு அப்படிம்பார். அவங்க ஜானகி அம்மா அவங்க ரொம்ப எனக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க அவர் தான் தெரியுமே எனக்கு அப்படிவாங்க. இந்த டிபி முத்துல அது தெரியுமே எனக்குன்னு சொல்லுவாங்க, அதான் தெரியுமே அப்படிங்கிறவங்க, அதான் அவர் தான் தெரியுமே அப்படின்னாங்க. இவர் ஒரு கிரேட் போயிட் அப்படின்னாரு. அந்த அம்மா உடனே, அது நீங்கள் சும்மா சொன்னால் என்ன பிரயோஜனம், நீங்கள் தான் தூக்கி விடணும் அவரை அப்படிலாம் பேசக்கூடிய உத்தமம். அவர் அதிகமான இல்லாத பொழுது கூட என்னுடைய சாங்ஸை பார்த்துட்டு இளையராஜாட்ட சொல்லட்டுமா அப்படிலாம் கேட்டிருக்காரு. சார் நீங்கள்லாம் ஏன் சார், அது நீங்கள் ரசித்ததே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாடல்கள் எல்லாம் இசையமைத்து அவரே பாடினார். அந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் அவர் வந்து சொல்லும் பொழுது அந்த சாங்ஸ்லேயே எனக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் இதுதான், கண்ணன் என்னும் கருமணி அவன் என்றும் ஒளிரும் விண்மணி, ஆயர் குலத்தின் கண்மணி ராதை நெஞ்சில் பொன்மணி, ராதை நெஞ்சில் பொன்மணி, ராதை நெஞ்சில் பொன்மணி, கண்ணன் என்னும் கருமணி அவன் என்றும் ஒளிரும் விண்மணி அப்படிங்கிறதுலாம் ஆசையாக இருந்து அவர் அந்த மாதிரி போட்டார். எம்எஸ்வி அவர்களை நினச்சி எப்படி நான் சவுந்தரராஜன் நினைக்கிறேனோ எம்எஸ்சியை இப்படி நினைப்பேன். அவன் படைத்தான், இதை நானே இசையமைத்து போட்டு, அவன் படைத்தான் இசையை அதில் குழைத்தான் மதுவை, அருகழைத்தான் நிலவை பறிகொடுத்தேன் மனதை அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு, மல்லிகை மாலைகளை மெல்லிசையிலே தொடுத்தான், பண்ணசைவில் பாவங்களை அள்ளி அள்ளியே தெளித்தான், மன்னன் அவன்தான் வள்ளல் எனவே இன்ப இசையை எங்கும் நிறைத்தான் அப்படின்னு வந்துட்டு அவர் எனக்கு என்ன பண்ணாருங்கிறத, எழிசையிலே உயிரை ஏந்தி செல்லும் தோணியவன், எழிசையிலே உயிரை ஏந்தி செல்லும் தோணியவன், வானவில்லின் பாதையிலே ஏற்றிவிட்ட ஏணியவன், கண்ணன் குழலும் கன்னி தமிழும் பின்னி பிணையும் சந்தங்கள் தந்தான். இந்த மாதிரி அந்த நெருக்கத்தை நான் என்னோடய உள்ளத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். டிபி ராமச்சந்திரன் அவர் வந்து நல்ல இசையமைப்பாளர். ஜி ராமநாதன் கிட்ட வந்து இதெல்லாம் ஹார்மோனியம் வாசிப்பார், அப்புறம் கிளே வயோலின் அப்படிலாம் வந்தது, அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து மனம் ஒரு குரங்குக்கு மியூசிக் பண்ணார். பார்த்தீங்கன்னா
இந்த மனம்னு ஒன்று இருக்கே, மனுஷனுக்கு வந்து அவனுக்குள்ளே புரியாத ஒரு விஷயம். மனம் வந்து எங்கே இருக்குது, மூளையில் இருக்குன்றாங்க, இப்படி வருதுங்கிறாங்க, அங்கே இல்லைன்றாங்க, இங்கே இருக்குன்றாங்க. அது வெளில இங்கே எங்கே இருக்கோ இல்லையோ அது ஒரே மாதிரியாக இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளவுதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் மனம் சரியா இல்லைன்னா முடிஞ்சது, ஃபினிஷ்ட், கதை முடிஞ்சுது. அப்படின்னு இருக்கும்போது அந்த விஷயத்த சொல்லுங்க. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் எப்படி பயன்படுத்தலாமா, பி கேர்ஃபுல் அபவுட் இட், எக்ஸ்ப்ளோசிவ், கேர்ஃபுல். இந்த ஸ்கல் எல்லாம் போட்டு வச்சிருமா பாருங்க, இதுல குரங்கு அபாயம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால், நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். ஒரு நாள் சோட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அப்படியே என்ன அற்புதம் பண்ணியிருக்காயா, என்ன பண்ணிட்டாயா அப்படின்னு அவரே வியந்தார். அதே மாதிரி டி.கே. ராமமூர்த்திகிட்டையும் பழகி அவர் வந்து எம்எஸ்வி கிட்ட வந்து அகாடமிக் இது கிடையாது, அவர் இப்போ புக்கெல்லாம் விஷயம் கிடையாது, அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. ஸ்வரமே எழுத மாட்டார், ப்ராக்டிக்கல் சொல்கிறது தான். எனக்கு போடும்போது ஒரு பேனாவை இப்படி தான் பிடிப்பார், ஒரு மாதிரியாக பிடிப்பார் பேனாவை. இப்படி எடுத்து இப்படி 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 எழுதி ஒரு பேஜ் வச்சுருக்கேன், அதில் பேஜ் கண்டானே இன்னும் கருமணின்னா இப்படி எழுதி அப்படின்ட்டு அப்போ சொல்லிகிட்டே இருப்பார். 10 பாட்டு 3 மணி நேரத்தில் போட்டேன்னா இல்லையா ஞானஸ்தான் அப்படின்னு என்கிட்ட ப்ரூவ் பண்ணுமா சார் அவர் ஆனால் ஹி வாண்டட் டு ப்ரூவ். அந்த மாதிரி அவர் ஒரு அந்த மாதிரி குழந்தை. ஸோ இவங்களை இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ், இவர் ஒரு கோவர்தனம் அவர்கள், ஆமாம், நாதஸ்வர ஓசையிலே அப்படின்னு பாடினார்னா அவர் சொல்கிறார், சார் உங்கள் இன்டர்வியூ பண்ணணும் சார், விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் சார். நான் ஒன்றும் பண்ணலையே, அவ்வளோதான், நான் படமே பண்ணலையே, 8 படம் தானே பண்ணியிருக்கேன், இப்படி தான் பேசுவார் அவர். நீங்கள் அதெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணது ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்டருந்து போய் அப்போ தான் எம்எஸ்சி அப்போ வராரு. என்னென்னா இவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது எம்எஸ்சி எதுக்கு வராருன்னா, ஒரு பெரிய விழா, அந்த விழாவில் ஒரு 30 பாட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அப்போது எம்எஸ்வி தான் போட்டவர் அதை, ஆனால் பிரித்து கொடுக்கறதுக்கு, ஸ்வரம் எழுதுறதுக்கு அவரை விட 10 மடங்கு ஸ்பீடில் செய்வார் கோவர்தனத்துக்கிட்ட அதை கொடுக்கறதுக்காக அது வந்தார். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வெற்றியாளர்களா, பெரியவங்களா, முன்ன ஒரு காலத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ சாதாரணமாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கல. அவங்க கலைஞர்களா, அவர் கலை. இப்போ கேவி மகாதேவன்ட்ட நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் ஒரு ஃபியூ டைம்ஸு. அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல 2000க்கு அப்புறம். என்ன புகழேந்தியா சொல்லுவார். புகழேந்திட்ட சில கேள்வியெல்லாம் கேட்டேன், இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் எழுதி கொண்டாங்க அப்படின்னாரு. சரி எழுதி கொடுத்தேன். நான் நினச்சேன் இவர் சும்மா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் எழுதி ஒரு 40 பக்கத்துக்கு ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் எழுதினார். அதுலேருந்து அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். என்னுடைய பாடல் கூட ஒன்று அவர் மியூசிக் போட்டு அவர் வாணி ஜெயராம் இதில் ரெக்கார்ட் பண்ணார். ஒரு தடவை அவங்கள தெரிஞ்சுக்கிறது இல்லை, இது போன்ற கலைஞர்களை அவங்கள தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு தடவை நானும் புகழேந்தியும் ஒரு விழாவுக்கு போயிருக்கோம். அப்போ விழாவுக்கு போய் நடுவில் வந்துட்டுருக்கோம் வெளியில். அப்போ கிடுகிடின்னு வந்து 2 பேர் வந்து சார்னு சொல்லிட்டு, சார் இப்போலாம் நீங்கள் ஒன்றும் படமே பண்ணுறது இல்லையா சார் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்கும்பொழுது நான் சொன்னேன், இவங்கெல்லாம் வந்து 1950லேருந்து ஆரம்பித்து 40 வருஷம் 50 வருஷம் பண்ணி நமக்கு சொத்து மாதிரி எத்தனையோ கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்காம காலில் விழுந்து செஞ்சதுக்கெல்லாம் எங்களுக்கு நன்றின்னு விழுந்துட்டு போயிடணும். இவங்களெல்லாம் இப்போ அவங்களுக்கு வேலை இல்லை என்பது போல் அவர்களிடம் கேள்வி கேட்க நியாயமான விஷயம். சிவாஜியோட பெரிய ரசிகரா? ஆமாம். அதே மாதிரி எம்ஜிஆரையும் ஏதோ ஒரு பெக்யூலியரான முறையில் என்னமோ அவருடைய புன்னகை, அதுலேருந்து பார்த்தா நான் வந்து எனக்கு 15 வயசு இருக்கும் பொழுது தீபாவளி காலையில் தேவி பேரடைஸில் போய் சொர்க்கம் படத்துக்கு புக் பண்ணிகிட்டு இருக்கேன் டிக்கெட், 4:30 மணி 5 மணிக்கு. எங்கள் அம்மா வருத்தப்படுறான். ஒரு நல்ல பாடகி சந்தோஷமாக என்கிட்ட பழகுவாங்க. அப்படிப்பட்ட பாடகி என்ன பண்ணாங்க, நான் புக்கு ஒன்று கொண்டு வந்தேன். அந்த புக்கில் மேலே ஒரு பாடகருடைய படம் இருந்தது. Chai with Chitra, Social Talk.